சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்த தனியார் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ 2023-24ஆம் ஆண்டிற்கான 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்தடுத்து வெளியாகி, இதில் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நாடு முழுவதும் 87.98% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இதில் சென்னை பொறுத்தவரை 98.47% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்நிலையில் சென்னையில் சைத்தன்யா மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் சிபிஎஸ்இ தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சென்னை பல்லாவரத்தில் உள்ள சைத்தன்யா தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பாராட்டு விழா நடத்தி மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி ஆசிரியர்கள் சிறப்பித்தனர். இதில் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சைத்தன்யா தனியார் பள்ளியைச் சேர்ந்த மோனிகா என்ற மாணவி 494 மதிப்பெண்களும், சந்தோஷ் என்கிற மாணவன் 491 மதிப்பெண்களும், சர்வேஸ் என்கிற மாணவன் 490 மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதேபோல் மொத்தம் 25க்கும் மேற்பட்ட மாணவிகள் 480க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். இதேபோல் 2023-24ஆம் ஆண்டிற்கான சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சைத்தன்யா தனியார் பள்ளியைச் சேர்ந்த ஸ்வேதா என்ற மாணவி 496 மதிப்பெண்களும், விபின், தேவாஸ், கார்த்திக் ஆகிய மூவரும் 494 மதிப்பெண்களும் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். இதேபோல் வத்சன், எமானுவேல் ஆகியோர் 494 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இது குறித்து சைத்தன்யா தனியார் பள்ளி இயக்குனர் கூறுகையில், ஸ்ரீ சைத்தன்யா பள்ளியின் சாதனைக்கு கடின உழைப்பும் மாணவ மாணவிகளின் முழு அர்ப்பணிப்பும் தான் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இந்த மாபெரும் சாதனையால் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இது குறித்து மாணவ மாணவிகள் கூறுகையில், பள்ளியில் ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பாடங்களை நடத்தி தொடர்ந்து தேர்வுகள் நடத்தி பயிற்சிகள் கொடுத்ததால் மாணவ மாணவிகள் நாங்கள் அனைவரும் தேர்வு அறையில் எந்த ஒரு பதட்டமும் பயமுமின்றி தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றுள்ளோம். மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இவ்வாறு கூறினர். எங்கள் சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு மாறணும். பிகாஸ் என்னோட டிரான்ஸ்போர்ட் டைம் வந்து 1 ஹவருக்கு மேலே இருந்தது. ஐ வாஸ் ரீச்சிங் எவ்ரிடே 6:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது போது நான் போயிட்டு அது படிக்கலாம் எனக்கு தோணல. வீட்டுக்கு போய் படுத்துருவேன். அதுக்கடுத்து எங்கள் அம்மா வந்து வீடு மாற்றி வீடு தேடி ரொம்ப கஷ்டமாக ஒரு 1 month டு சேஞ்ச் த ஹவுஸ். அதுக்கடுத்து சேஞ்ச் பண்ணி மாறி அப்புறம் வந்து பிளட் வந்த நேரத்தில் கூட நாங்கள் வந்து ஸ்டக் ஆகிட்டோம். அதை சேஞ்ச் பண்ணதுனால தான் அவங்க சேஞ்ச் பண்ணி ஏதோ ஒரு 3-4 டேஸ்லேயே பிளட் வந்துடுச்சு. ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தா சைத்தன்யா டீச்சர்ஸ், இட்ஸ் வண்டர்ஃபுல் டீச்சர்ஸ். அவங்க போட்ட எஃபர்ட்னால தான் நான் வந்து இன்னைக்கு மார்க் எடுத்தேன். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் அ பர்சன் ஹூ இஸ் நாட் ஹியர் ரைட் நவ, பிரதீப் சார். ஹிஸ் மோட்டிவேஷன் இஸ் சம்திங் விச் என்னால் எப்போல்லாம் நான் டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ, he is a person who comes and speaks to everyone. எல்லாருக்கிட்டையும் பேசுவார். எல்லாரையும் வந்து மோட்டிவேஷன் இஃப் யூ நீட்னா he is the first person you can call. எவ்ரி டே காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சு அவர் மெசேஜ் போடுவார். நாங்கள் எஃபர்ட் போடுறோமோ இல்லையோ, அவர் போட்ட எஃபர்ட்னால அவருக்காக அது மார்க் தரணும்னு தோணுச்சு. அண்ட் அவர் இல்லை, அதான் உங்களுக்கு மாதிரி கொஞ்சம் சேட் ஃபீலிங்காக இருக்கு. பட் தேங்க்யூ ஃபார் திஸ். திஸ் இஸ் ஃபார் யூ. அண்ட் சைத்தன்யா ஆக்சுவலி இட்ஸ் நாட் எல்லாரும் படிக்கிறதுலாம் இல்லை. ஸ்கூல்ல படிக்கிறதோட கொஞ்சம் வீட்டில் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தூங்கணும்னு தான் சொல்லுவாங்க. யாரும் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள்லாம் நான் வந்து 8 hours sleep is needed. ஏன்னா வந்து தூங்காமலாம் போய் எக்ஸாம் எழுதுனா மயக்க மட்டும் இருக்கும். செஷன் ப்ரோக்ராம்னு இருக்கும். அதில் எங்களுக்கு ஸ்கூல்லேயே படிக்க வைப்பாங்க. ஸோ வீட்டில் வந்து பேரண்ட்ஸுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸ்கூல்லேயும் எங்களுக்கு நல்லா ரிவிஷன் கொடுப்பாங்க. என் பேரு ஜிஷானா. தேவேஷ் கார்த்திக்.